ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். நாளை தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதிமுகவுடனான கூட்டணி பேச்சு மற்றும் தமிழக பாஜக தலைவர் தேர்வு தொடர்பான பணிகளில் ஈடுபட உள்ளதாக தகவல். 2ஆம் உலகப் போரின் 80ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்ட தினம் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ரஷ்யா அழைப்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியதற்கு அதிமுக ஆட்சியில் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனை நீக்கியதே காரணம். குறும்பட காணொளியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த். முகத்தை வைத்து ஆதார் எண்ணை அடையாளம் காட்டும் புதிய செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா. திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் 11ஆம் தேதி வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பாஜக தலைவர்கள் பட்டியலில் இடம்பெற்று இருக்கும் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தற்போது அண்ணாமலை மாற்றம் குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த பொறுப்புக்கு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படலாம் என்றும் டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலில் தொடர்ந்து இது தொடர்பான வாதங்கள் நடந்து வந்த நிலையில் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்றே தெரிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதனால் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாகவும் தமிழக பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காகவும் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை தரவுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குமரி அனந்தன் சமூகத்திற்கு ஆற்றிய சேவைக்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்தமைக்கும் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்த அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் அவரது மறைவு வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி குமரி அனந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். குமரி அனந்தனின் மகளும் தமிழக பாஜக தலைவர்களில் ஒருவருமான தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். அப்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதலும் கூறினார். மது ஒழிப்பிற்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர் குமரி அனந்தன் என்று தவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஆசிரியராக தம் வாழ்க்கையை தொடங்கி நம் கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடன் சேர்ந்து பயணித்து மக்கள் சேவையாற்றியவர் என்றும் 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக நேர்மையுடன் பணியாற்றியவர் என்றும் குமரி அனந்தன் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுகவால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்றத்தில் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மட்டுமே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்றும் நீட் தேர்வு அரக்கனை அதிமுக நிச்சயம் எதிர்கொள்ளும் என்றும் கூறினார். நீட் தேர்வு ரத்து தொடர்பாக திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களிடம் நாடகமாடுகிறது என்று விமர்சித்த சரவணன் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார். முகத்தை வைத்து ஆதார் எண்ணை அடையாளம் காட்டும் புதிய செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த செயலி நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஒருவர் எப்போதும் கையில் ஆதார் அட்டை அல்லது அதன் நகலை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். ஆதார் சம்வாத் திட்டத்தின் கீழ் 3வதாக தொழில்நுட்பமாக இந்த செயலி இருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் கூடிய பதிவை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா நீக்கியதால்தான் அவரை தாம் எதிர்த்து பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் சத்யா மூவிஸ் நிறுவனருமான ஆர்.எம். வீரப்பனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதன் 1ஆம் ஆண்டு விழாவில் குறும்பட காணொளி வெளியிடப்பட்டது.
இதில் ஜெயலலிதாவை எதிர்த்ததற்கு காரணம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை மாதம் தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே 3ஆம் தேதி வேலை நாள் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அமைந்துள்ள அம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வினோத முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த கோயிலில் பக்தர்கள் தங்களின் உடல் முழுவதும் களிமண் சகதியை பூசி வீதி உலா வந்தனர். இதன் மூலம் அவர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்கிய வீதிகளில் வழியாக பக்தர்கள் ஆடி பாடி சென்று அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தோல் சம்பந்தமான நோய்களின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்க கடந்த 100 ஆண்டுகளாக பக்தர்கள் இந்த வினோத நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சி வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் இந்த பயிற்சியில் யூடியூப் சேனலை உருவாக்குதல், வீடியோ மற்றும் லைவ் ஷோ உருவாக்கம், சமூக ஊடக சந்தைப்படுத்தல், சமூக ஊடகங்களை இணைத்தல், வாடிக்கையாளரை வலையமைப்பை எவ்வாறு அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. 18 வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பயிற்சியில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க முன்பதிவு அவசியம் என்றும் பயிற்சியின் முடிவில் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகப் போர் வெற்றி கொண்டாட்ட தினத்தில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் 80ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்ட தின அணிவகுப்பு ரஷ்யாவில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கான அழைப்பு கடிதத்தை பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. வங்கி அட்டை எண், பாஸ்வேர்டு உள்ளிட்டவை குறித்து விவரங்கள் கேட்டால் பயணிகள் தெரிவிக்காமல் சமூக வலைதளங்களில் மோசடி செய்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. IRCTC பெயரில் ஓரிரு எழுத்துக்களை மாற்றிக்கொண்டு சிலர் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வாயிலாக போலியாக SMS லிங்க் அனுப்பி வருவதாகவும் இதுபோன்ற இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த லிங்கை பயன்படுத்தினால் முறைகேடு நடக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.